அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன், அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே வச்சு செஞ்சிருச்சு. அதாவது சுத்தமாகவே ஒரு மூவ்மெண்ட் இல்லை, ஒரு எக்ஸ்பைரி டே மாதிரியே பார்த்தீங்கன்னா தெரியல. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸுக்குள்ளாரியே ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா தரமாட்டேங்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிஇ ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 0 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேப்ஸ், 2 கேப் கொடுத்துட்டு போயிருக்கு. ஒன் டே கேண்டலில் பார்த்தோம்னா ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கேப் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு கேப் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு மேலே வர மாதிரி தான் தெரியுது. ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, நிஃப்டி 50யும். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் இடத்துல இருந்து ஸோ மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு மேலே வர மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் எந்த இடத்துல நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3 கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா 47,279. ஸோ அதுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லோவை கட் பண்ணிட்டு ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் மறுபடியும் கீழே வருமே தவிர, சப்போஸ் இந்த லோக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லோவே பார்த்தீங்கன்னா அதாவது 47,279 ஒரு சப்போர்ட்டாக எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் மறுபடியும் இந்த கேப்பை வியாழக்கிழமை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நாளைக்குன்னு சொல்லாமல் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. நாளைக்கு லீவ், அதாவது ராம் நவமி, அதுக்காக பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் லீவ். ஸோ மறுபடியும் மார்க்கெட் தேர்ஸ்டே மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்டும் நாளைக்கு லீவுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாளைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹாலிடே, இன்டர்நேஷனல் ஹாலிடே கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு கேப் டவுனோ எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எதனால் கேப் அப் கேப் டவுன் சொல்லணும்னா, ஸோ மார்க்கெட் நாளைக்கும் ஈவினிங்கும் டைம் இருக்குது, நாளைக்கும் டைம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்ஸ்டே மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸோ கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்தாலே போதும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட்டில் தான் மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ எடுத்துரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கேப் அப் எடுத்தா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேப்பை ஃபில் பண்ற வரைக்கும் போகும். அதாவது 47,750 எந்த லோனா, நேத்தோட லோ 47,725 அந்த லோ ஃபில் பண்ற வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கிருந்து திரும்பறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிரும். ஸோ அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைக்கினேசி கேண்டல் வச்சு பார்த்தோம்னா தெரியும். ஸோ நல்லா ஏறிட்டு இருக்க மார்க்கெட் ஸோ 3 ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்குதே தவிர இன்னும் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கேண்டிலுக்கு ரன் ஆகலை. ஸோ அப்படி பார்க்குறப்ப கேப் டவுனில் மறுபடியும் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மறுபடியும் இந்த ரெட் கலர் கேண்டில் கண்டினியூ ஆகும். நார்மல் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ நார்மல் கேண்டிலில் உங்களுக்கு அந்த கேப்ஸ் தெரியும், ஹைக்கினேசி கேண்டிலில் கேப்ஸ் தெரியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இப்போதைக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 47,279. ஸோ அந்த சப்போர்ட் டச் பண்ணால் ஸோ மறுபடியும் மார்க்கெட் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் அதை கட் பண்ணிடுச்சுன்னா ஸோ மார்க்கெட் கீழே இறங்கிடும். ஸோ எதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் கீழே போகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட லோ எடுக்கக்கூடாது. 47,279க்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ், அதாவது வியாழக்கிழமை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா 47,600, பிவோட் பாயிண்ட் 47,469, சப்போர்ட் 47,330. இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 47,609, லோ 47,316, ஓப்பன் 47,436, க்ளோஸ் 47,484. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல கொஞ்சம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஓவராலாக அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சிக்கு தான் கொஞ்சம் வேல்யூ கொடுத்துருந்துச்சு. அதாவது சியில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரத்துக்கு தான் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டும் கூட, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா 47,700 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது இன்னைக்கு ஹை
வந்து 47,609. சப்போஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,800 வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது 200 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சி ட்ரை பண்ணோம்னா 47,800 வரைக்கும் அந்த சி வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அதே மாதிரி கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா எந்த இடத்துல கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா நம்ம வந்து பி சைடு போனோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 47,279 அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து பி சைடு போகலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 47,000 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 47,279 வர வரைக்கும், ஏன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அவசரப்பட்டு கால் சைடு போகாம இந்த 47,300 இந்த இல்லை 47,279 வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ணோம்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் கீழே வராமல் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஏன்னா இன்னைக்கு க்ளோஸே பார்த்தீங்கன்னா பிவோட்டை விட கீழே தான் இருக்குது. ஸோ அந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கால் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு அதாவது பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அதோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் டார்கெட் வந்து இந்த 47,800 சொல்லியிருந்தோம்ல, ஸோ அது வரைக்கும் போயிட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடும். சப்போஸ் நாம் வந்து கீழே வராமல் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்துச்சுன்னா 47,800 வரைக்குமே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவசரப்பட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து பி வந்து ட்ரை பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் போயிட்டு திரும்பட்டும், இல்லைனா அன்னைக்கு டே வந்து கூட நம்ம வந்து அந்த ட்ரேட் பண்ணாமல் கூட விட்டுருங்க. அவசரப்பட்டு பி வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 47,800 அதுக்கு மேலே வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன். கேப் அப்ல ஓப்பன் ஆனால் 47,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி கேப் டவுனில் இந்த 47,279க்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் நம்ம வந்து புட் ஆப்ஷன் போனோம்னா ஸோ அதோட டார்கெட் வந்து 47,000. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கிறதுனால 47,279 வந்ததுக்கப்புறம் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டும் செகண்ட் டார்கெட் தான் இந்த ரெசிஸ்டன்ஸும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் பிவோட் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் வந்து அதாவது கால் ஆப்ஷன் வந்து எடுங்க. அதோட டார்கெட் வந்து 47,600 47,800. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆகணும், அதாவது ஒரு புட் ஆப்ஷன் வந்து நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கேப் ஃபில் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 47,800. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மார்க்கெட் திரும்புகிறப்ப 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். எந்த இடம்னா 47,800 வரைக்கும் விட்டுடுங்க, அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் வேணால் போகட்டும். ஸோ அது போனதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே இருந்ததுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தேன். பந்தன் பேங்க்ல வந்து 173.80 சொல்லியிருந்தேன். ஸோ அது இந்த இடம் டச் பண்ணிச்சு, அங்கேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு, அது சரியா ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 606.20 கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் 608 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க், அது சுத்தமாக வந்து டச் பண்ணல, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து சுத்தமாக வந்து டச்சே பண்ணலாம் அந்த 2 இடத்தையுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த பேங்க்கை வந்து நாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது போர்ட்ஃபோலியோவில் வந்து வியாழக்கிழமை வந்து எந்த பேங்க் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்கோட இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 151.45. ஸோ அந்த இடம் வந்த உடனே நம்ம வந்து பை பண்ணோம்னா அதோட டார்கெட் வந்து 153.55 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஃபெடரல் பேங்க்ல. ஸோ ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்ல வந்து இப்போதைக்கு சப்போர்ட் வந்து 1044.55. ஸோ அந்த இடம் வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் 1055 1065 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா ஹையாக கட் பண்ணால் கூட நம்ம வந்து பை வந்து போகலாம். ஆக்சிஸ் பேங்க் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்ல தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ மூணாவதா பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி
நல்ல ஒரு பை தான் போக போகுது. அதனால் ஹையை கட் பண்ணிச்சுன்னா நான் அடுத்த டார்கெட் வந்து 1530-40 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னைக்கு ஹையை கட் பண்ணால் நம்ம வந்து பை சைடு போகலாம். இல்லை சப்போஸ் கீழே ஓப்பன் ஆகிறப்ப 1471.35 வந்து டச் பண்ணிச்சுன்னா ஸோ மார்க்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 பேங்கிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஒன்று வந்து ஃபெடரல் பேங்க்கில் வந்து 151.45 வந்து ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து ஹையை கட் பண்ணால் பை போகலாம், இல்லைனா 1044.55 வந்ததுக்கப்புறம் பை எடுக்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா 1512க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து பை போயிடும். இல்லை சப்போஸ் மார்க்கெட் ஒரு கேப் டவுன் எடுத்தால் கூட இந்த 1471.35 மறுபடியும் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணிட்டு மேலே வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கான பேங்கிங் ஸ்டாக்ஸோட கண்டிஷன்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கணிப்படி பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் பண்ணோன்னா இந்த 47,279 கீழே ஓப்பன் ஆனால் தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு வருவாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சப்போஸ் மேலே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே கொண்டு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு அவசரப்பட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ புட் ஆப்ஷன் சைடு போகிறதா இருந்தால் எவ்வளோ தூரம் போகுதோ விடுங்க. விட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து போய்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ், அதாவது வியாழக்கிழமைக்கான பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதாவது மார்னிங் பேட்சும் போயிட்டுருக்கு, ஈவினிங் பேட்சும் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 days வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அடுத்த பேட்ச் வந்து நான் வந்து மே மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதோட சிலபஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கிளாஸ்னால் எப்படி, எந்த மாதிரி கிளாஸ்னால் இதை கற்றுக்கிட்டு போனீங்கன்னா நிறைய நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் இருக்காது. அதாவது ஒரு டிசிஷன் எப்படி எடுக்கிறது, ஒரு மார்க்கெட்டில் வந்து காலையில் போய் உக்காந்தோடனே நான் வந்து பி எடுக்கணுமா இல்லை சி வந்து ட்ரை பண்ணலாமா, அப்படி பிசி எடுக்கிறப்ப எந்த இடத்துல போட்டால் நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டர் பேஸ் பண்ணி தான். அதாவது மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓட வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருக்கேன், பிராக்கெட் ஆர்டரில் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் எங்கே போனாலுமே நாம் எந்த இடத்துல வந்து போட்டிருக்கோமோ ஸோ அங்கே வந்து டச் பண்ணால் தான் டார்கெட் அதாவது ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கான ஒரு கிளாஸாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.